மரணிப்பதற்கு முன் இறுதியாக மனித மனது என்ன சிந்திக்கும் என்ற ஆய்வில் மரணத்தை எதிர்காலத்தில் தவிர்க்க முடியும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி யாரும் துல்லியமாக சொல்லிவிட முடியாது. விஞ்ஞானிகளால் இது தொடர்பான சில தகவல்களை சொல்ல முடியும் என்றாலும் இந்த கேள்விக்கான பதில் பிரம்ம ரகசியமாகவே உள்ளது. இருந்தாலும் விஞ்ஞானிகளும் இது போன்ற சிக்கலான புதிர் நிறைந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் முயற்சிகளில் தொடர் ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றனர். அண்மையில் மரணம் தொடர்பாக சில விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வுகள் ஆச்சரியமான முடிவுகளை தந்துள்ளது. இந்த ஆய்வுகளில் நரம்பியல் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களும் வெளியாகியுள்ளன. சாலை விபத்துகளில் படுமோசமாக காயமடைந்தவர்கள், பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விஞ்ஞானிகள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். மரணிக்கும் நேரத்தில் மனிதர்களின் மூளையும் விலங்கின் மூளையும் ஒன்று போல் செயல்படுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். மேலும் மூளையை ஏறத்தாழ மறுசீரமைப்பு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மரணத்தின் இறுதி கட்டத்தில் மூளையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிப்பதோடு மரணத்தின் இறுதி தருணத்தில் இருக்கும் மனிதனை எப்படி காப்பாற்றலாம் என்பதும் இந்த ஆய்வின் முக்கியமான நோக்கங்களாக இருந்தது. இந்த ஆய்வை விஞ்ஞானிகள் மேற்கொள்வதற்கு முன்னர் மூளை மரணம் பற்றி நாம் அறிந்திருக்கும் செய்திகள் பெரும்பாலும் விலங்குகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளிலிருந்து தெரிந்து கொண்டவை என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். மரணம் பற்றி நாம் ஏற்கனவே அறிந்தவை என்னென்ன? உடலின் இரத்த ஓட்டம் நின்று போய் மூளைக்கு ஆக்சிஜன் செல்வது குறையும். இந்த நிலையில் பெருமூளை சிறையில் இரத்த ஓட்டம் குறைவதால் மூளையில் ரசாயன மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. மேலும் மூளையின் மின் செயல்பாடு முற்றிலுமாக நின்று போய்விடும். மூளை அமைதியடையும் நடைமுறைக்கு காரணம் ஆற்றல் தேவைக்கான பசியுடன் இருக்கும் நரம்புகள். தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெற்றாலும் மரணம் நெருங்குவதால் அந்த ஆற்றல் பயன்படுவதில்லை என்று நம்பப்படுகிறது. அனைத்து முக்கிய அயனிகளும் மூளை செல்களிடமிருந்து பிரிந்து விடுகின்றன. இதனால் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் கிடைப்பது பலவீனமாகிறது. இது ஒரு சிக்கலான கரிம வேதியியல் ஆகும். உடல் முழுவதிலும் ஆற்றலை சேமித்து வைப்பதும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதும் இதன் வேலை. இதற்கு பிறகு திசுக்களை மீட்டெடுப்பது சாத்தியமற்றதாகிவிடும். ஆனால் ஜென்ஸ் ஸ்ட்ரேயர் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு மனிதர்களை பொறுத்தவரை இந்த செயல்முறையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பியது. அதனால் சில நோயாளிகளின் மூளைகளின் நரம்பியல் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டன. 9 நோயாளிகளில் 8 பேருடைய மூளையின் அணுக்கள் மரணத்தை தவிர்க்க முயற்சிப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். மூளையின் அணுக்களும் நரம்பணுக்களும் இதய துடிப்பு நின்ற பிறகும் கூட வேலை செய்ததை அவர்கள் கண்டறிந்தனர். மனிதர்களின் நரம்பு மண்டலத்தின் பிரதானமானது மனித மூளை. அது மட்டுமல்ல, மனித உறுப்புகளில் சிக்கலானதும் மூளை என்பதும் நமக்கு தெரிந்ததே. உடலின் இயல்பான செயற்பாடுகளான மூச்சு விடுதல், செரிமானம், இதய துடிப்பு, கொட்டாவி போன்ற தன்னிச்சையான செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அதே போல விழிப்புணர்வுடன் நிகழும் சிந்தனை, புரிதல், திட்டமிடுதல் போன்ற செயற்பாடுகளையும் மனித மூளைதான் கட்டுப்படுத்துகிறது. மற்ற எல்லா உயிர்களையும் விட இத்தகைய சிக்கலான உயர்நிலை செயல்பாடுகளை சிறப்பாக கையாளும் திறனை மனித மூளை பெற்றிருக்கிறது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி உடல் இறக்கும் போது மூளையின் இரத்த ஓட்டம் நிறுத்தப்படும். அந்த சமயத்தில் செயலிழந்த நரம்புகள் தனது ஆற்றலை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றன. இது மெதுவாக பரவுவதற்கு பதில் மூளையில் ஒரே சமயத்தில் நடைபெறுவதால் இதை தவிர்க்க முடியாத மூளை அழுத்தம் என்று கூறுகின்றனர். இந்த நிலை ஏற்படுத்தும் விளைவை எளிதாக புரிந்து கொள்வதற்காக சுனாமியுடன் ஒப்பிட்டு பெருமூளை சுனாமி என்றும் அழைக்கின்றனர். மின் வேதியியல் சமநிலை மாறுபடுவதால் மூளையில் உள்ள அணுக்கள் அழிக்கப்படும் போது உடலிலிருந்து அதிக அளவிலான வெப்ப ஆற்றல் வெளியாகிறது. இதன் பிறகு மனித உடல் மரணிக்கிறது. ஆனால் இந்த ஆய்வின்படி இன்று மரணம் என்பது தவிர்க்க முடியாதது என்ற நிதர்சனமான உண்மை எதிர்காலத்தில் மாறக்கூடும் என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது மரணமற்ற பெருவாழ்வு வாழும் சூழ்நிலையும் உருவாகலாம். ஜென்ஸ் ஸ்ட்ரேயர் இவ்வாறு கூறுகிறார். சோடியம் அயனிகளின் ஊடுருவலால் நரம்பு மண்டலத்தின் பிளாஸ்மா சவ்வின் உள்ளேயும் வெளியேயும் இடையே ஏற்படும் ஆற்றல் வேறுபாட்டால் ஏற்படும் இழப்பு அணுக்களின் உருமாற்றத்தை தொடங்குகிறது. ஆனால் இது மரணம் அல்ல. ஏனெனில் மீண்டும் உடலில் மின் முனைவை அளித்து அதை மீட்டெடுக்க முடியும். இதனால் மரணத்திலிருந்து மனிதனை மீட்டெடுத்து இறப்பை தவிர்க்க முடியும். எனினும் இறப்பை தவிர்ப்பதற்கான நடைமுறைகளை கண்டறிய இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கான ஆராய்ச்சியும் மரணத்தை போன்றே சிக்கலானது என்று கூறுகிறார் ஜென்ஸ் ஸ்ட்ரேயர். அதாவது மரணம் தொடர்புடைய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதும் எளிதானதில்லை. ஆனால் முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை என்ற பழமொழியை காலம் நிரூபித்து வருவதை போன்றே மரணம் என்ற ஒன்றும் மனிதனுக்கு இல்லை என்ற புதுமொழியை உருவாக்க ஆராய்ச்சிகள் தொடரும். இந்த ஆராய்ச்சி மனிதனின் மரணத்தை மரணிக்கச் செய்யும் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறது.